நானா உங்க அம்மாவான? என்னோட உங்க அம்மா தான் முக்கியம்னா தயங்காம சொல்லிடு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். நம்மள விட்டா அவங்களுக்கு யாரும் இல்லடி, பாவம் வயசானவங்க. அதுக்கு அவங்க சாகுற வரையும் நானே பாத்துக்கணுமா? தியா நீ பேசாத, அவங்க என் அம்மா. உன் அம்மாவை நீயே பாத்துக்கோ, இல்ல ஹோம்ல போய் விட்டு வா. என்னால பாத்துக்க முடியாது. அவங்கள ஹோம்ல விட்டுட்டு வர சொல்றேன். உனக்குலாம் கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? ஹோம்ல தானே விட சொன்னேன். உன்னை நான் கொல்லவா சொன்னேன்? தியா வாயை மூடி இருக்கிற கோத்துல அரைஞ்சிருவேன். அரவியா அரடா பாக்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது. எதா இருந்தாலும் இப்பயே சொல்லு. உன் அம்மாவை இப்ப என்ன பண்ண போற? என் அம்மா இங்க தாண்டி இருப்பாங்க. இருக்கட்டும், இங்கே இருக்கணும். நீ உங்க அம்மாவும் சந்தோஷமா இருங்க. நானும் என் பையனும் இனிமே இந்த வீட்லயே இருக்க மாட்டோம். நிலுதியா, உனக்கு என்ன பிரச்சனை? உன் அம்மாக்கும் சேர்த்து சமைக்க என்னால முடியல. அப்ப அவங்களே சமைக்கிட்டு ஓகேவா? அவங்க கிச்சன் யூஸ் பண்றதே எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா கிளீன் கூட பண்ண மாட்டாங்க. வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க அம்மாவை இனிமே பாத்துக்க முடியாது. போய் ஹோம்ல விட்டுட்டு வா. முடியாதுடி. ஒண்ணு இந்த வீட்ல உங்க அம்மா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா உயிரை வாங்குறதுக்கு பதிலா மொத்தமா போய் தொலைஞ்சிரு. நான் உயிரை வாங்குறேனா? ஆமாண்டி, வேலை பார்க்குற இடத்துலயும் நிம்மதி இல்ல, வீட்லயும் நிம்மதி இல்ல. ஏன்டா வீட்டுக்கு வரணும்னு இருக்கு. என்னாலதான் உன் நிம்மதி போகுது. இனிமே உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். நான் போறேன். தியா, ஹலோ அம்மா. சொல்லுப்பா. எங்கம்மா இருக்க? கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன். நான் வெளியே வந்தேன். எதுக்கு போன் பண்ண? சரி வீட்டுக்கு வா. வேணாம் அருண், என்னால உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. அம்மா அவ அப்படிதான் உனக்கு தெரியாதா என்ன? இன்னும் புதுசா பாக்குற மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வாமா. ரொம்ப சண்டை வருது. என்னால வர சின்ன சின்ன சண்டையை கூட பெருசாக்கிக்கிறீங்க. நான் எங்கேயாச்சும் போறப்போ, நான் இங்க இருந்து போறதுதான்ப்பா சரி. மா எங்கம்மா போவ? என்ன ஒரு ஹோம்ல மட்டும் சேர்த்து விடுறா. அதுக்கப்புறம் நீங்க சண்டை போடாம நிம்மதியா இருங்க. மா அவ பேச்ச கேட்டு நான் உன்னை ஹோம்ல சேர்ப்ப நீ நினைக்கிறியாமா? நான் உன் பையன்மா. அருண், அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். நான் இப்ப பாட்டி வீட்டுல இருக்கேன். என்ன ஹோம்ல மட்டும் சேர்த்து விடு. நீ தியா கூட சந்தோஷமா வாழ, எனக்கு அது போதும். என்னதான் நீ பிரச்சனை உனக்கு? என் குடும்பத்தை பிடிக்கல உனக்கு வேண்டி அப்படி ஒரு சந்தோஷம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாம ஒழுங்கா போயிரு. என் வீட்டுக்கு வராது இதுக்கப்புறம். நான் ஒண்ணும் ஒன்னா பார்க்க வரல, எனக்கு என் பையனை பார்க்கணும். நீயா 10 மாசம் சுமந்து பெத்த என் பையனை உன்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. நீ எப்படி சொல்லுவ என் குழந்தை நான் பார்க்க கூடாதுன்னு? என் பையன் எனக்கு வேணும். கட்டின பொண்டாட்டி வேணா, நான் பெத்த புள்ள மட்டும் வேணுமா உனக்கு? நான் என் அம்மா ஹோம்ல சேர்த்து விடுறேன், என் பையனை மட்டும் பார்க்க வர்றேன். நீ சொல்றதெல்லாம் நம்புற அளவுக்கு பைத்தியக்காரி ஒண்ணும் இல்லனா. ஃபர்ஸ்ட் உங்க அம்மா ஹோம்ல சேர்த்து விடு, அதுக்கப்புறம் வரேன். தியா ப்ளீஸ் டி. உன் அம்மா இன்னும் வீட்ல தானே இருக்கா? இந்நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டு வீட்ல தூங்கி இருப்பாளே. ஏன்டி இப்படி பண்ற? என் அம்மா உன்னை அப்படி என்னடி பண்ணாங்க? அவளை எங்கேயாவது கூட்டு போய் விட்டு வர முடியுமா? முடியாதா? எங்கடி விட சொல்ற? அப்பா இல்லாம இவ்வளவு நாள் எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, எங்க போய் விட முடியும்? தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத வரும். நாளைக்கு உன் பையன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி தான் முக்கியம் உன்னை வீட்டு விட்டு அனுப்புனா அப்படி என்னடி பண்ணுவ? என் பையன் அப்படிதான் சொல்ல மாட்டான். நான் ஒன்னும் என் பையனை அப்படி வளர்க்கல. நீ உன் பையன் வளர்க்குற மாதிரி தானே என் அம்மா என்ன வளர்த்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் உங்க அம்மா, உங்க பையன், உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். பசங்க நாங்க மட்டும் யாருமே இல்லாத அனாதை மாதிரி தெரியணுமா? நான் போறேன்டி. என் அம்மா என் கூட தான் இருப்பாங்க. உனக்கு வரணும்னு தோணுச்சுனா வா, இல்லைன்னா நீ இங்கே எப்படி வேணா இரு.